காங்கிரஸ் ஆட்சி பொறுப்பேற்றதும் நேருஜி செய்த முதல் வேலை திட்ட கமிஷன் அமைத்து 5 ஆண்டு திட்டங்களை அமுலாக்கினார். முதலில் விவசாயம் வளர அணைக்கட்டுகள், தொழில்கள் தோன்ற மின்சார உற்பத்தி என்ற அடிப்படை கட்டமைப்புகளுக்கு வழிவகுத்தார். அனல் மின் உற்பத்தி நிலையங்களுக்கு கொதிக்காலன்கள் தேவை. இந்த கொதிக்காலன்களை உற்பத்தி செய்யும் தொழிற்சாலையை அமைத்து தர செக்கோஸ்லோவேக்கியா நாடு முன்வந்தது. நேருஜி இந்த தொழிற்சாலையை தமிழ்நாட்டுக்கு ஒதுக்கினார். செக்கோஸ்லோவேக்கியா தொழில் நிபுணர் குழு ஒன்று தமிழகம் வந்தது. கோட்டையில் முதலமைச்சரையும் மற்ற அமைச்சர்களையும் அதிகாரிகளையும் சந்தித்து தொழிற்சாலை பற்றிய விவரங்களை எடுத்து விளக்கினார்கள். தமிழ்நாட்டு அதிகாரிகள் கொண்ட நிபுணர் குழு ஒன்று அமைக்கப்பட்டது. செக்கோஸ்லோவேக்கியா நாட்டு தொழில் நிபுணர்கள் கூறும் தொழிலுக்கு தேவைப்படும் வசதிகளை காட்டும் பொறுப்பு அவர்களுடையது. தொடர்ச்சியாக உள்ள பெரிய நிலப்பரப்பு, நிறைய தண்ணீர், ரயில் மற்றும் சாலை போக்குவரத்து, மின்சக்தி, தொழிற்கல்வி பெற்ற தொழிலாளர்கள் அருகில் தொழிற்கல்வி கட்டும்போது சில உதவிகள் பெற, பிற தொழிற்சாலைகள், மருத்துவ முதல் உதவிகள் வசதிகள் என்று அடிப்படை வசதிகளை பட்டியலிட்டு தெரிவித்தார்கள். தமிழக அரசு அதிகாரிகள் குழு பல இடங்களை அடையாளம் கண்டு செக்கோஸ்லோவேக்கியா நாட்டு நிபுணர்களை அழைத்து கொண்டு போய் காட்டினர். அவர்கள் காட்டிய இடங்களில் ஏதாவது ஒரு குறை இருந்தது. முக்கியமாக நிலம் சீராக தொடர்ச்சியாக இல்லாமல் இருந்தது. நீர்வளம், ரயில் மற்றும் சாலை போக்குவரத்து போதிய அளவில் இல்லை. எனவே தமிழ்நாட்டில் தகுதியான இடமில்லை என்று முடிவுடன் செக்கோஸ்லோவேக்கியா குழுவினர் டெல்லி புறப்பட தயாரானார்கள். புறப்பட சில நாட்கள் முன் கோட்டைக்கு சென்று அமைச்சர்களையும் சந்தித்து பேசினர். காமராஜர் கவனமாக எல்லாவற்றையும் கேட்டுக்கொண்டார். இந்த தொழிற்சாலை தமிழ்நாட்டுக்கு இல்லை என்ற நிலை. திடீர் என்று காமராஜர் அதிகாரிகளிடம், திருச்சிக்கு கிழக்கே காவேரி ஆற்றங்கரையில் திருவெரும்பூர் என்ற இடம் இருக்கே, இவங்க கேட்கறதெல்லாம் அங்கே இருக்கே, அந்த இடத்தை காட்டினீர்களான்னே என்று கேட்டார். தமிழ்நாட்டு அதிகாரிகள் இல்லை என்று சொல்லவே, உடனே அந்த இடத்தை காட்டுங்கன்னே என்று காமராஜர் சொன்னார். மறுநாள் மாலையில் செக்கோஸ்லோவேக்கியா நிபுணர் குழு தமிழ்நாட்டு அதிகாரிகளுடன் முதலமைச்சரையும் தொழிலமைச்சரையும் சந்தித்தனர். திருவெண்பூர் எல்லா வசதிகளுடன் எல்லா வகையிலும் மேலாக இருக்கிறது என்றும் எதிர்கால விஸ்தரிக்கும் கூடுதல் வசதிகள் இருப்பதால் அந்த இடம் மிகவும் பொருத்தமானது என்று கூறினர். அந்த தொழிற்சாலை தான் பெல் பாரத் கனரக மின் கொதிக்கலன் உற்பத்தி சாலை. அது வேரூன்றி இன்று ராணிப்பேட்டையில் ஒரு கிளையுடன் வளர்ந்து திகழ்கிறது. லாபகரமாக முன் உதாரணமாக விளங்குகிறது.